சொல்றல. பாத்தியா? இல்லங்க அவ. சரி இரு, எங்க தான் அப்ப போயிருப்பா? ஷூ. என்னங்க அது? வர்ஷினி ஏதோ லெட்டர் எழுதி வச்சிருக்கா. லெட்டர் எழுதிருக்காளா? அம்மா அப்பா நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. ராகவ் என் லைஃப்ல இல்லங்கறத என்னால ஏத்துக்கவே முடியல. அவர் இல்லாம என் லைஃப் சூனியமாயிட்டதா நான் ஃபீல் பண்றேன். எனக்கு வாழ்க்கை பிடிக்கல, வாழவே பிடிக்கல. அதனால நான் இந்த உலகத்தை விட்டே போறேன். என்ன தேடாதீங்க. என்னம்மா? ஐயோ, என்ன மறந்துட்டு நீங்க 2 பேரும் வாழ பழகிக்குங்க. இது உங்களுக்கு நான் செய்யற துரோகம் தான். ஆனாலும் எனக்கு வேற வழி தெரியல. உங்க 2 பேரு காலையும் நான் விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் அப்பா, ப்ளீஸ் அம்மா, ரொம்ப ரொம்ப சாரி. ஐயோ ஐயோ, பாவி பக்கம் இப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காளே. வா டேய், சீக்கிரமா வேலையை முடிக்கணும்டா. டேய், முதல்ல போய் கயிறு எடுத்துட்டு வாடா. டேய் சீக்கிரம் வாடா. அந்த சேரை இழுத்து வச்சு மேலே ஏறி கயிறு கட்டு. ஓகே ஓகே, இறங்க, கீழே இறங்க. டேய், இவ கழுத்துல அந்த கயிறை மாட்டி அந்த ஐஸ் பார்ல நிக்க வச்சுட்டா இன்னும் 2 மணி நேரத்துல ஐஸ் பார் கரைய ஆட்டோமேட்டிக்கா அவ கழுத்துல இருக்கிற கயிறு இறுக ஆரம்பிக்கும். அவளே தூக்கு மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடும். எந்த தடையும் இருக்காது. நம்ம மேலையும் சந்தேகம் வராது. நாமளும் யாருக்கும் தெரியாம வெளியே போயிடலாம். வா, அவளை தூக்கி மாட்டலாம். வா வா. ராகவ், இங்க பாத்தீங்களா? வர்ஷினி தான் தூக்கிட்டு போறாங்க. நான் அப்பவே சொன்னேன்ல, அது வர்ஷினி கையெழுத்தே கிடையாதுன்னு. யாரோ வர்ஷினி ஏதோ பண்றதுக்காக திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்கள பார்த்தா ரவுடிங்க மாதிரி தான் தெரியுது. இதுக்கு மேல நம்ம டிலே பண்ண வேண்டாம். உடனே போலீஸ் ஸ்டேஷன் போலாம். ராகவ் சார், இன்னொரு சின்ன ஹெல்ப். இந்த ஃபுட்டேஜை போலீஸ்ட காமிக்கணும். இதை வீடியோ எடுத்துக்கிட்டுமா? இந்த வீடியோவை அவங்கள்ட்ட காட்டினா அவங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா சார். சரி, அதை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி ப்ளே பண்றீங்களா? ஓகே ராகவ், நான் என் போன் தரட்டா? உங்க போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறீங்களா? சரி. சார், சார், தேங்க் யூ so much. Thank you, sir. Thank you so much, sir. வாங்க ராகவ், வாங்க. சார், ஒரு அர்ஜென்ட் சார். இன்ஸ்பெக்டர் இருக்காரா? ஏமா, என்ன விஷயமா? சார், அர்ஜென்ட்டா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதான் உள்ள இருக்காரு, போய் பாருங்க. Thank you. வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. சார், ஐ எம் ராகவ், சுபத்ரா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோட ஒன் ஆஃப் த டைரக்டர். சுபத்ரா அம்மா பையன். உங்களை நல்லா தெரியும் சார். உட்காருங்க. தேங்க் யூ சார். விஷயத்த சொல்லுங்க. சார், எங்க வீட்ல ஒரு கிட்னாப் நடந்திருக்கு. அதான் அவங்கள நேர்லயே பார்க்க வந்திருக்கோம். கிட்னாப்பா? என்ன சார் சொல்றீங்க? யார கிட்னாப் பண்ணாங்க? சார், நான் சுபத்ரா அம்மாவோட மருமக சார். என் தங்கச்சியை யாரோ 2 பேர் கடத்திருக்காங்க சார். அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல சார். அவளை கடத்தினது கூட பக்கத்து வீட்ல இருக்கிற சிசிடிவி கேமரால பதிஞ்சிருக்கு சார். நீங்களே பாருங்க. ராகவ், கொடுங்க.
இது பாருங்க சார். இந்தாங்க மேடம், இந்த ஃபுட்டேஜ் எனக்கு அனுப்புங்க. ஓகே சார். சார் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் சார். ஓகே மேடம், நான் உடனே ஆக்ஷன் எடுத்துறேன். தேங்க்யூ. உங்க கம்ப்ளைண்ட் கொஞ்சம் எழுதி கொடுங்க. சார் இந்தாங்க. ஹலோ, கண்ட்ரோல் ரூமா? கவலைப்படாதீங்க மேடம், கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க சார். எல்லா ஸ்டேஷன்லயும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சரி. காரை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடுவோம். இன்ஃபர்மேஷன் வந்த உடனே உங்களுக்கு சொல்றோம். சரிங்களா? தேங்க்யூ ஓகே சார். மேடம். சார் கொஞ்சம் பார்த்து, ஒரு பொண்ணு சார், என் தங்கச்சி. மேடம் வருத்தப்படாதீங்க மேடம், கண்டிப்பா பிடிச்சிடலாம். சரிங்க நீங்க சார். தைரியமா போயிட்டு வாங்க. தேங்க்யூ. சார் கொஞ்சம் ப்ரையாரிட்டியா பண்ணி கொடுங்க சார். கண்டிப்பா சார். உங்களுக்கு சேம் வேற யாருக்கு செய்ய போறேன்? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாங்க ராகவ்.